Alhamdulillah Rabbil Alameen wal aqibatu lil muttaqin. Assalatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursalin wa ala alihi wa sahbihi ajma'in, amma ba'd. Inna Allah wa malaikatahu yusalluna 'alan nabi ya ayyuhalladhina amanu sallu 'alaihi wa sallimu taslima. Allahumma salli ala sayyidina Muhammad wa ala ali sayyidina Muhammad wa barik wa sallim 'alaihi. அல்ஹம்துலில்லாஹ். தினம்தோறும் ஒரு பெண் சஹாபி என்ற தலைப்பில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சஹாபிய பெண்மணிகளை பற்றி தெரிந்து கொண்டு வருகின்றோம். இன்னைக்கு நம்ம நேத்து பார்த்த அந்த அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய இன்னும் அந்த ஒரு சில நிகழ்வுகளை சொல்லிவிட்டு வேறொரு சஹாபியை பெண்மணி பார்க்கலாம் என்று ஆசைப்படுகின்றேன். நேத்து என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு அவங்கள பத்தி, இவங்க அஸ்ஸாபி கூனல் அவ்வளவுல ஒருத்தங்களா இருக்கிறாங்க. அதாவது அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில ஒரு வீரம் மிக்க ஒரு பெண்மணியாகவும், எதையும் கேட்டு பெறக்கூடிய ஒரு பெண்மணியாகவும், அதாவது இரண்டு ஹிஜ்ரத் செய்த அந்த சிறப்பை பெற்ற அந்த மக்களுக்கு எல்லாம் சிறப்பை பெற்றுக் கொடுத்த ஒரு பெண்மணியாகவும் இருந்தாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சகோதரருக்கு சிறிய தந்தையுடைய மருமகளாக இவங்க இருந்தாங்க அப்படிங்கிற பல்வேறு தகவலை நம்ம நேத்து பார்த்தோம். நேத்து எது வரைக்கும் முடிச்சிருந்தோம் அப்படின்னா, ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மத்தா போர்ல ஷஹீதாக்கப்படுறாங்க. அந்த ஷஹீதா நிகழ்ச்சியை கேட்டு அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்னென்ன துன்பத்திற்கு என்னென்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத நம்ம நேத்து பார்த்தோம். அதுக்கப்புறம் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வஃபாத்திற்கு பின்பாக ஒரு 6 மாத காலம் அதற்கு பின்பாக என்ன செய்யறாங்க அப்படின்னா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு திருமணம் செய்து கொடுக்கப்படுறாங்க. இவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இறுதி ஹஜ்ஜாக இந்த ஹஜ்ஜத்துல் விதாவிலே, அங்க ஹஜ்ஜத்துல் விதாவில 2 வருடங்களுக்கு திருமணமாகி 2 வருடங்களுக்கு அடுத்து இவங்களுக்கு முஹம்மது இப்னு அபூபக்கர் என்ற ஒரு ஆண் மகன் பிறக்கின்றார். அப்ப இவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இறுதி ஹஜ்ஜத்துல் விதாவில ஹஜ் செய்வதற்காக போகக்கூடிய அந்த நேரத்துல இவங்களுக்கு ஒரு ஆண் மகன் பிறக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரி 11 வஃபாத் ஆகும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை நினைத்து அவங்களுடைய வஃபாத்தை நினைச்சு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மிகவும் துன்பப்படக்கூடியவர்களாகவும் கவலை மிகுந்தவர்களாகவும் இருக்கக்கூடிய நேரத்துல அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தான் அவங்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கக்கூடியவர்களாகவும் தன்னுடைய நாட்களை கழித்தார்கள். அப்ப ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வஃபாத்திற்கு முன்பாக உஸ்ஸத்துல் கஅபா என்ற கிதாப்ல அல்லாமா இப்னு அஸீர் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, அவங்களுடைய மரணத்திற்கு முன்பாக அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்து, எனக்கு மரணம் ஏற்பட்டால் நீங்கள் என்னுடைய உடலை நீங்கள் பாதுகாப்பாக மூடி எடுத்துக்கொண்டு செல்லும் பொழுதும் பாதுகாப்பாக மூடியும், அதாவது அடக்கம் செய்யும் பொழுதும் என்னுடைய அவுரத்தை வெளிப்படுத்தாமல் என்னுடைய உடலை யாரும் பார்க்காத வண்ணம் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்களும் என்னுடைய கணவர் மாத்திரம்தான் என்னுடைய குளிப்பாட்டி நீங்க அடக்கம் செய்யக்கூடிய நீங்க இதுல கலந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வஃபாத் ஆகுறாங்க. ஹிஜ்ரி 13ல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆகுறாங்க. அப்ப அதனுடைய மனைவிட்ட சொல்றாங்க, யா அஸ்மா, நீங்க தான் எனக்கு என்ன செய்யணும் அப்படின்னா குளிப்பாட்டணும், உங்களை தவிர வேற யாரும் எனக்கு குளிப்பாட்டக்கூடாது அப்படின்னு வஃபாத்திற்கு முன்பாக அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க. அவங்க வஃபாத்திற்கு பின்பாக நேத்தே நம்ம சொல்லியிருந்தோம், இவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முக்கியமான இஸ்லாத்தின் தூண்களாக செயல்பட்ட முக்கிய சஹாபாக்களுடைய துணைவியாராக இருந்திருக்காங்க அப்படி நம்ம நேத்தே நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வஃபாத்திற்கு பின்பாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு திருமணம் செய்து கொடுக்கப்படுறாங்க. இவங்களுக்கு திருமணம் செய்து கொடுக்கப்படும் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மூலம் பிறந்த முஹம்மது இப்னு அபூபக்கர் அவங்களுக்கு 3 வயது இருந்துச்சு. அப்ப அலி ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மூலம் பிறந்த அந்த முஹம்மது இப்னு அபூபக்கரை தன்னுடைய குழந்தையாக தன்னுடைய கவனத்திலே தன் முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டு அவரை பராமரித்து வளர்க்கக்கூடியவர்களாக அலி ரலியல்லாஹு அன்ஹு செய்யப்பட்டாங்க. அப்ப இவங்க என்ன ஆகுது அப்படின்னா, இன்னொரு பேச்சு என்ன அப்படின்னா, சும்மா ஒரு விவாதமா ஏற்படுத்துறாங்க. ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு மூலமும் அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு முஹம்மதுங்கிற ஒரு பையன் பிறக்கிறான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மூலமும் முஹம்மது இப்னு அபூபக்கர் ஒரு பையன் பிறக்கிறான். அப்ப அஸ்மா அலி ரலியல்லாஹு பார்த்து கேட்கிறாங்க, இந்த 2 பேர் முகமதுல எந்த முகமது சிறந்தவங்க, ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு பிறந்த முகமது சிறந்தவங்களா
அல்லது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பிறந்த முகமது சிறந்ததாங்க கேட்கும்போது அலி ரலியல்லாஹு சொல்லிட்டாங்க, இந்த கேள்விக்கு நீங்க அஸ்மா நீங்களே பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப அஸ்மா ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் இளைஞர்கள்ல அரபிய தேசத்துல ஒரு சிறந்த ஒழுக்கமுடைய நான் அபூபக்கரை போன்ற ஜாஃபிரை போன்ற நான் ஒரு சிறந்த ஒரு இளைஞரை நான் மக்காவில நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சொல்றாங்க, ஒரு வயதானவர்ல அபூபக்கரை போன்ற ஒரு சிறப்பும் மேன்மையும் உடைய நான் ஒருத்தரை பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு அலியில சொல்றாங்க, நீ எனக்கு எதுவுமே விட்டு வைக்கலையே அப்படின்னு சொல்றாங்க. இளைஞர்களை சிறந்தவங்க ஜாஃபர் அலியில சொல்லிட்டாங்க, ஜாஃபர் அலியில சொல்லிட்டாங்க. வயதானவங்கள பெரியவங்க அப்படின்ட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்லிட்டாங்க. சிரிச்சுக்கிட்டு அலியில சொல்றாங்க, எனக்கு எனக்கு ஏதோ இடத்தையும் விட்டு வைக்கலையே அப்படின்னு அலியில சிரிச்சுட்டே பதில் சொல்லக்கூடியவங்க இருந்தாங்க. அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கும் ஒரு யஹ்யா என்கிற ஒரு ஆண்மகன் பிறக்கிறாங்க. அப்ப இவங்க அப்படி வாழ்க்கை கடந்து கொள்ளக்கூடிய நேரத்துல ஹிஜ்ரி 38ஆம் ஆண்டு அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய மகனான முஹம்மது இப்னு அபூபக்கர் ஹிஜ்ரி 38ஆம் ஆண்டு ஒரு எதிரிகளால என்ன செய்யறாங்க அப்படின்னா கொல்லப்படுறாங்க. கொல்லப்பட்டு ஒரு கழுதையுடைய தோலுக்கு உள்ள வச்சு அப்படி எரிக்கப்படுறாங்க. இதை கேட்டு அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்துது. அதுக்கு பின்பாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஹிஜ்ரி 40ல எதிரிகளால் கொல்லப்படுறாங்க, ஷஹீதாக்கப்படுறாங்க. அப்ப இவங்க அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வஃபாத்தான சிறிது காலத்துல வஃபாத்தாகிறாங்க. எந்த ஆண்டு எப்ப வஃபாத்தானாங்கன்ட்டு வரலாற்றுல குறிப்பிடப்படல. அப்போ இவங்க வஃபாத்தாகும் பொழுது தன்னுடைய 4 குழந்தைகள் உயிரோட இருக்கிறாங்க. அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வஃபாத்தாகும் பொழுது தன் 4 குழந்தைகள் உயிரோடு இருக்கிறாங்க. அவங்க தான் முஹம்மது, அப்துல்லா, அவுன், யஹ்யா அப்படின்னு சொல்றாங்க. இவங்க மற்ற மனைவிகளை மாதிரி இவங்க 60 நபி மொழிகளை இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி இந்த உம்மத்திற்காக வேண்டி அறிவிப்பு செஞ்சிருக்காங்க. இவங்களை நம்ம சொல்லியிருந்தோம், ரசூல்லா அபூ தாலிப் ரசூல்லாவுடைய சிறிய தந்தையா இருக்கக்கூடிய அபூ தாலிப் எதற்காக வேண்டி இவங்க தன்னுடைய மருமகளாக தேர்வு செஞ்சாங்க அப்படின்னா, அந்த மக்கள்ல பெண்கள்ல மிகவும் சிறப்பு வாய்ந்தவர்களாகவும் ஒரு சீரிய முயற்சி எதனாலும் முயற்சி செய்யக்கூடியவர்களாகவும் சிறந்த ஒரு முயற்சி செய்யக்கூடியவர்களாகவும் சிறந்த வீரமுக்கியம் உடையவர்களாகவும் இருப்பதன் காரணமாக அபூ தாலிப் இவங்களை அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மருமகளாக ஏற்று ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு திருமணம் செய்து கொடுக்குறாங்க அப்படின்னு வரலாற்றை பதிவு செய்யறாங்க. அல்லாஹு தஆலா வரக்கூடிய காலங்களில் பல்வேறு பெண் சஹாபிகளை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம்மளும் தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.